புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், இதற்கான தகுதிகள் என்ன, இதற்கான சான்றிதழை பெறுவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தில் மக்களோட கோரிக்கை ஒன்றும் இருக்குது. அதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்படுவதாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது கடந்த ஆட்சியிலையும் இருந்துச்சு. அந்த திட்டம் இப்போது தொடருது. அதோட காப்பீட்டு தொகை மட்டும்தான் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. சரி, இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெறணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 1,20,000 ரூபாய்க்கு உள்ள தான் உங்கள் ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னு விஏஓ அலுவலர்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு வருமான சான்று வேணும். இந்த வருமான சான்று இது மட்டும் கிடையாது, ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு, இந்த இவ்வளோ சான்றிதழ் இருந்தால் இதற்கு மேற்கொண்டு தான் நீங்கள் இதற்கான அந்த தகுதி அட்டையை நம்ம பெற முடியும். சரி, இந்த தகுதி அட்டையை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனோம். அங்கே மருத்துவ காப்பீட்டுக்குன்னு ஒரு அலுவலகம் பிரத்யேகமாக இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு போய் நம்ம ஏற்கனவே சொல்லணும்னா விஏஓட்ட இருந்து வாங்கின வருமான சான்று அது மட்டும் கிடையாது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை நம்ம அங்கே போய் கொடுக்கணும். அவங்க அந்த ஆவணங்களை சரி பார்த்த பின்னு உங்களோட பயோமெட்ரிக்கை உங்களுக்கு சரி பார்ப்பாங்க. இந்த பயோமெட்ரிக்கெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முதலமைச்சரோட இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டுக்கு திட்டத்திற்கான அறிக்கை நம்மளுக்கு இப்போ ஒரு ரேஷன் கார்டு சின்னதாக கொடுக்குறாங்களா, அதே மாதிரியான ஒரு அறிக்கை, ஒரு கார்டு நம்மளுக்கு கொடுக்கப்படும். சரி, இதில் இன்னொரு விஷயம், இதில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குமாரோட மனைவி, குழந்தைகள், அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபரோட பெற்றோர், அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த திட்டம் மூலமாக பயன்பெற முடியும். உதாரணத்துக்கு அதே நேரத்தில் இந்த கட்டாயம் ரேஷன் கார்டில் அந்த பயனரோட பெயர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குமார் அவங்களுக்கு அந்த கட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கான திட்ட அறிக்கை அவங்க அப்பாவோட பேரோ இல்லை குழந்தைகளோட பேரோ ஒருவேளை ரேஷன் கார்டில் விடுபட்டு இருந்ததுன்னா அவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. கட்டாயம் ரேஷன் கார்டில் இருந்தால் தான் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு அடுத்தபடியாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணுன்னு என்னென்னா, எல்லா மருத்துவமனையிலையும் நம்ம இதற்கான சிகிச்சை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுவும் கிடையாது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ரெண்டுலையுமே பயன்பெறலாம். ஆனாலும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்தை வச்சு நம்ம பயன்பெற முடியாது. என்னென்ன சிகிச்சைகளுக்கு அனுமதி என்ற விவரத்தை மருத்துவமனையில் தெரிந்து கொள்ளவும். நீங்கள் உங்கள் பகுதிகளில் எல்லா மருத்துவமனைகளையும், எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் இந்த முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வச்சு பயன்பெற முடியாது. குறிப்பிட்ட சில மருத்துவமனைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த மருத்துவமனைகளையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த மருத்துவமனைகளையும் குறிப்பிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு தொகை வரையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சிகிச்சையெல்லாம் உங்களுக்கு முழு விவரத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன தனியார் மருத்துவமனை அப்படிங்கிற விவரத்தை இந்த www.cmchistn.com இந்த இணையதளத்தில் போய் கூட பார்த்துக்கலாம். மக்களோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வருமான சான்றிதழ் வாங்க முடியும். அந்த வருமான சான்றிதழை கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அட்டை கிடைக்கும். அந்த அட்டை கிடைச்சாதான் நம்ம பயன்பெற முடியும். ஆனால் அந்த 1,20,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆண்டுக்கு ஒரு 10,000 ரூபா தான் வருது. மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா தான் கணக்கு வருது. 1,20,000 ரூபா ஆண்டுக்குங்கும்போது மாதத்துக்கு 10,000. அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் அது குறைவான அமௌண்ட்டாக பார்க்கப்படுது. அப்படின்னா பொதுமக்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் வரையும் வருமானம் வாங்குறவங்களுக்காக இந்த மருத்துவ காப்பீடு தொகை பயன்பெற வகையில் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொதுமக்கள் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்னதான் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட, ஆண்டு வருமானத்தை அவங்க 1,20,000 ரூபாயிலிருந்து ஒரு 5 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சா மக்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. நன்றி.